3.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, அதிவேகமா உங்க ஓட்டம் இருக்கும், பயங்கரமா இருக்கும் அந்த ஓட்டம். 7 years இந்த ஓட்டம் நீங்க ஓடிதான் ஆகணும். அப்போ இந்த அளவுக்கு ஊழியமும் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு காரியங்களும் அப்போ நாங்க செய்யலை. சரி, ஆண்டவர் சொல்லிட்டாரு, பலன் கொடுப்பாரு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தோம். பயங்கர பிஸி, அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அந்த ஓட்டத்துக்கு உண்டான பலத்தை கொடுத்தார், நடத்தி வந்தார். இந்த வருஷம் 21 நாள் உபவாசித்து காத்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை இருதயத்தில் சொன்னார். திஸ் இயர் என்ன செய்ய போகிறோம்? 21 நாள் உபவாசிச்சோம், காத்து கொண்டு இருந்தோம். என்ன செய்ய போறோம்? எங்களுக்கான வார்த்தை என்ன? என் ஜனத்துக்கான வார்த்தை என்ன? கேட்டுக்கொண்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை, திஸ் இயர் இஸ் த இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இந்த ஆண்டு நிலை நிறுத்துகிற ஆண்டா இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை நிலைநிறுத்த போகிறார். ஏன்னா அநேக அலைச்சல்கள், 1-2 இல்ல, சில குடியல. வருஷம் முடிஞ்சிருச்சு ஆனா யுத்தம் முடியல. வருஷம் முடிஞ்சிருச்சு ஆனா சாபம் முடியல. வருஷம் முடிஞ்சிருச்சு ஆனா அவர்களுடைய பிரயாசத்துக்கு முடிவே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு பிரச்சனை முடிஞ்சு அதுல இருந்து அப்பதான் வெளியே வந்த மாதிரி இருக்கு அடுத்த பிரச்சனை. ஒரு ஃபேமிலி கடைசியா நாங்க சந்திச்சோம். இப்பதான் கொஞ்சம் மூச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த இழப்பை என்னால தாங்கவே முடியல. How can I withstand இந்த இழப்பு? அவ்வளோ. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை நிலை நிறுத்துவேன், நான் உங்களை ஸ்தாபிப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த ஸ்தாபிப்பேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்படுத்த போகிறார். How many of you are ready to learn? கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசியுங்கள். ஆமென். நம்ம வாசிக்க அதிலிருந்து பொக்கிஷங்களை கல்லும். முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலவும் நியாயக்கேட்டின் மக்களால் சொல்லுங்க இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன், எங்களை நாட்டினீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. So the Lord is going to plant you. அப்பனா 2 காரியத்துக்காக நாட்ட போகிறார். ஒன்னு, யாரை நம்மளை சிறுமைப்படுத்துவது இல்ல, யாரும் இனிமே நம்ம அலைவது இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மள அலைச்சல் இப்போ அப்படி இப்படி அலைச்சல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காரியத்துல அந்த அலைச்சலுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திட முடியாது. சிறுமைப்படுத்தப்படும் போது பாத்தீங்கன்னா எப்படியோ நம்மள ஒடுக்குகிறத நான் பார்க்கிறேன். அவர்களை பார்த்துதான் சொல்றாரு, உங்களை நான் நாட்டு வைப்பேன். ஆமென். கர்த்தர் நாட்டும் பொழுது சொல்லுங்க, இனி நான் அலைய மாட்டேன், இனி நான் அலைய மாட்டேன், இனி நான் சிறுமைப்படுத்தப்பட மாட்டேன். இத நம்ம தான் சொல்லணும். சொல்லுங்க, நம்ம தான் சொல்லணும். சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க தான் தீர்க்கதரிசி. எஸ். உங்க வீட்டுக்கு நீங்க தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி. நீங்க பேசணும். ஆமா, உங்களுக்கு அலைச்சல் வேண்டாம்ல, அப்ப யார் பேசணும்? நான் தான். சொல்லுங்க. ஆமா. சோ இனி நான் அலைவதில்லை. சொல்லுங்க, இனி நான் அலைவதில்லை, இனி நான் சிறுமைப்படுவது இல்லை, இனி நான் சிறுமைப்படுவது இல்லை. ஏனென்றால் கர்த்தர் என்னை நாட்டுகிறார். ஹல்லேலூயா. 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 இந்த எஸ்டாப்ளிஷ் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு 3 அர்த்தங்களை நாங்கள் கண்டுபிடித்தோம். we are going to talk about each and everything. அதுக்கு முன்பாக, அப்படி ஒரு அலைகிற நிலைமையில நீங்க இருப்பீங்கன்னா, அலைச்சல் அப்படிங்கிறது டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர்றது மாத்திரம் இல்ல, ரொம்ப அலைச்சலா இருக்கு சிஸ்டர் அண்ணன், அது மாத்திரம் இல்ல, இன்றைக்கு நம்மளுடைய மைண்ட்ல நிறைய அலைச்சல்கள் இருக்கிறது. நைட்டு வந்து தூங்கணும்னு அப்படி உட்கார்ந்து படுக்கும் பொழுது ஒன்னு பின்னாடி ஒன்னு அப்படியே வந்து இருக்குது, அமர முடியல. யூ கேன் நாட் செட்டில் டவுன். அதுதான் அலைச்சல். உங்க மைண்ட்ல அவ்வளோ போராட்டம் இருக்குது. சில சமயங்களை நான் பார்த்துருக்கிறேன், அவங்களால வந்து அமைதியா இருக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ போராட்டங்கள், அலைச்சல். அதை விவரிச்சு சொல்ல முடியாத அளவுக்கு துக்கம். அந்த அலைச்சலுக்கு காரணம் என்ன செய்யுதுன்னே தெரியாது.
நம்ம இங்க தான் இருப்போம், ஆனா மைண்ட்ல எங்கெங்கேயோ போயிட்டு வருவோம். ஆமா. இதுதான் அலைச்சல். பிரச்சனை நடக்கிற இடத்திற்கு நம்ம மைண்ட் போவோம், நம்ம ஆனா பிசிக்கலா நம்ம வேற இடத்துல இருப்போம். இப்படிப்பட்ட அலைச்சல்களை கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஏன்னா அவர் கர்த்தர் உங்களை ஸ்தாபிக்க போகிறார். ஆமென். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையோ காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையோ காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் துருத்திலே வைத்தவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே. உங்க அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். உன் கண்ணீரை அவர் துருத்திலே வைத்திருக்கிறார். அவர் கண்டிருக்கிறார். This year கர்த்தர் அவைகள் எல்லாவற்றுக்கும் கணக்கு வைத்து பதில் அளிக்க போகிறார். அந்த பதிலாக தான் உன் குடும்பம் நாட்டப்படும். அந்த பதிலாக தான் நீ நாட்டப்படுவாய். கணக்கிலே வைத்தவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எஸ்டாப்ளிஷ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முதல் அர்த்தம் டு செட்டில் டவுன். சொல்வீங்களா? டு செட்டில் டவுன். ரொம்ப டவுன் அப்படின்னு சொல்லும் பொழுதே நிறைய பேர் வந்து என்னன்னா ஆண்டவரே செட்டில் பண்றார், இவங்க செட்டிலே ஆக மாட்டாங்க. நான் வந்து கோவளம் அப்படின்ற ஒரு பீச்சுக்கு நாங்கள் போனோம். அந்த கோவளம் பீச்சில் இருந்து இன்னொரு இடத்துக்கு பூவார், அந்த இடத்துக்கு நாங்கள் போட்டில் போனோம். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த போட் வந்து ரொம்ப வெளியில் கரை வரைக்கும் போக முடியாது, மண்ணு தட்டுற இடத்துல நிறுத்திட்டாங்க. இப்போ நடந்து தான் போகணும். அப்போ அந்த படகுல இருந்து காலை வச்ச உடனே ரொம்ப அழகாக குட்டி குட்டி மீனுங்க வந்து என்னை கடிக்குது, நல்லா தெரியுது. ஆனால் அந்த இடத்துல அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த தண்ணி வந்து செட்டில் ஆகாம இருந்துச்சு. என்ன ஆகாம இருந்துச்சு? செட்டில் டவுன். ஏன்னா கலங்கலா இருக்கு, நம்ம கலங்கலா இருக்குது. அப்ப என்ன பண்ணேன்னா எல்லாரும் கட கட கடன்னு இறங்கி போயிட்டாங்க. ஜெசிமாக்கு ஒரே பயம், தண்ணியில காலை வச்சதும் ஓடி போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், அது என்ன ஏதோ நம்மளை கடிக்குது, என்னதான் கடிக்குது பார்க்கணும், நல்லா ஜாலியா இருக்குது அது கால். அதனால அந்த கூசுகிற அந்த காலை பார்க்கணும்னா இப்ப நான் என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கு, அமைதியா நிக்கிற இடத்துல நிக்கணும். அப்பதான் அந்த தண்ணி இன்னும் ஆகும், செட்டில் ஆகும். ஆமா, கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பாருங்க, அழகா செட்டில் ஆச்சு. குட்டி குட்டி அழகான மீன்கள் எனக்கு காலை சுத்தி சுத்தி வர்றதை நான் பார்த்தேன். சம்டைம்ஸ் இந்த செட்டில் டவுன் ஆகும் பொழுது தெளிவு கிடைக்கும், கிளாரிட்டி. ஆமென். மேல இருந்து பார்க்க முடியும், அழகா இருக்கும், நிறைவை பார்க்க முடியும், சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். ஆனா இந்த செட்டில் டவுன் ஆகாத மாதிரி நமக்குள்ள அநேக மன போராட்டங்கள் 2025 நம்ம போராடி இருக்கிறோம். உண்மை, ஐ அக்செப்ட் தட். ஆனா இப்போ அது முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க பார்க்கலாம், முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு போச்சு. 2025 முடிஞ்சு போச்சு. ஆமா. ஆமென். ஆண்டவர் நம்மள செட்டில் டவுன் பண்ண போகிறார். Yes, God is going to settle down us. ஆமென். இந்த காரியத்தை குறித்து தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு நினைவுபடுத்தினது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துல நடந்த ஒரு சம்பவம். ஈசாக்கை குறித்து போடப்பட்டதுல ஒவ்வொரு இடத்துலயும் போய் துறவுகளை தோண்டுகிறத நம்ம பார்க்கிறோம். தன் தகப்பனுடைய துறவுகளை எல்லாம் மீண்டும் அவன் தோண்டி எடுக்கிறான். வேற யாரோ செய்ததை போய் அவன் எடுக்கல, வேற இன்னொரு நிலத்துல போய் கை வைக்கல, வேற எங்கேயோ போய் ஆரம்பிக்கல. தன் தகப்பன் தோண்டினதை அவன் அழகா மீண்டும் தோண்டி எடுத்து ஆசீர்வதிக்கிறான். ஏன்னா ஆபிரகாம் தோண்டின துறவுகளை தூர்த்து போட்டிருந்தார்கள். அதை மீண்டுமாய் அவன் தோண்டி எடுக்கும் பொழுதெல்லாம் அங்க ஒரு வாக்குவாதம், அங்க ஒரு பிரச்சனை வந்துட்டு என்ன பண்றாங்க, நீ இங்க இருக்க கூடாது, கிளம்பு. ஆமா, உன்னுடைய அட்ரஸ் இது இல்லப்பா, இங்க செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இது எங்க இடம், இங்க நாங்க தான் இருக்கணும். பெலிஸ்தியர் வராங்க, அபிமெலேக்கு சொல்றாரு, ஒருத்தர் 2 பேர் இல்ல, மெய்ப்பர்கள் வராங்க, 3 விதமான கூட்டத்தை பார்க்கிறோம் பேசுறதுக்கு, எதிர்த்து பேசுறதுக்கு. ஒரு பிரச்சனை வந்தாலே நம்மளால செட்டில் டவுன் ஆக, இங்க 3 திசையில 3 விதத்துல வருது. ஆமென். அப்போ ஒவ்வொரு இடமும் அவன் போகும் பொழுதெல்லாம் கிளம்பு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, கிளம்பு காத்து வரட்டும். அந்த மாதிரி அவன் போய் அங்க துறவை தோன்றான், உடனே ஒருத்தங்க வந்து கிளம்பு.
he is not able to establish himself. ஆனா அவரு அதோட கூட நிக்கல ஜெசிமா. ஆமா, போ அப்படின்னு சொன்னதும் நம்ம எல்லாம் அப்படியே வந்துருவோம். ஐயோ நமக்கெல்லாம் ஒத்து வராது பிரதர், இனி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம உட்கார்ந்துருவோம். ஆனா நம்ம தலைவர் இருக்காரு பாருங்க, யார் தெரியுமா? ஈசாக்கு. சொல்லுங்க. ஈசாக்கு அவன் தோண்டுகிறதை விடவே இல்லை, அவர் செய்கிறதை அவர் செய்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு கூட நம்ம ஆபீஸ்லயோ பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கிறோம், நம்மளால பீஸ்ஃபுல்லா வர்க் பண்ண முடியாத அளவுக்கு உங்களை பிரஷர் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க இருப்பாங்க. டார்ச்சர் பண்ணுவாங்க, குத்துவாங்க, குத்துன இடத்திலேயே கொடைவாங்க. உடனே என்ன பண்றோம், நம்ம ரெசிக்னேஷன் லெட்டர் கொண்டு போய் நீட்டிடுறோம். எப்பா உன் இடத்துக்கு நீதாயா வெளிச்சம், உன் இடத்துக்கு நீதான் மகிமை. ஆமென். ஆமா, உன் மேல ஒரு தென்றலாய் ஆரம்பிக்கிற காற்று புயலாய் மாறும். அது அமைதியா இரு, வெயிட் பண்ணு. உங்களை துரத்திக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல உங்களால உட்கார முடியல. எஸ், என்ன பண்ணாலும் குத்தம். அதுதான் வாக்குவாதம், நீ பண்ணது தப்பு. இல்லனா சம்டைம்ஸ் அவன் தோண்டி எடுக்கிறான், அவன் தோண்டினதுனால தண்ணி வந்துச்சு. யார் தோண்டினா? ஈசாக்கு தோண்டினார், அதனால தண்ணி வந்துச்சு. ஆனா தோண்டின தண்ணீர் எங்களுடையதுன்னு வேற ஒருத்தர் வந்து சொந்தம் பாராட்டுறாங்க. இன்னைக்கு நிறைய ஆபீசஸ்ல சம்டைம்ஸ் யூ டு யுவர் வர்க், பட் ஆனா அதோட கிரெடிட், ஆமா அதோட கிரெடிட்ட என்ன பண்ணுவாங்க, வேற யாரா எடுத்துப்பாங்க. எஸ், இல்ல ஒரு ஸ்கூலா இருக்கலாம், இல்ல வேற எங்க ஒரு வேலை ஸ்தலமா இருக்கலாம். நீங்க செய்கிற வேலைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காமல் வேற ஒருத்தர் திருடலாம். எஸ், உங்களுடைய அங்கீகாரத்தை மனுஷர்கள் திருடி கொள்ள நினைக்கலாங்க. வாக்குவாதம் வரும், ஆமென், போராட்டம் வரும். ஆனா நான் சொல்றேன், நீ செய்கிறத செய்து கொண்டே இரு. because God is with you. நீ செய்கிறது எல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, வாய்க்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்னா நீங்க செய்கிறதுல மகிமை வெளிப்படும். ஆமென், ஆமென். நீங்க செய்யும் பொழுது ஏசேக்கு வரலாம், ஆமா, சித்தனா வரலாம். ரெண்டும் வாக்குவாதம் தான். திரும்ப திரும்ப பேசுவான், பேசுனதையே பேசுவான், குழப்பி பேசுவான், வித்தியாசமா பேசுவான். ஆனா நம்ம மேல மட்டும் தான் தப்புன்னு சொல்லுவான். ஆனா ரெகோபோத் வராம இருக்காது சகோதரனே. Yes, there is a season of ரெகோபோத் வராம இருக்கோதிரியே. ஹalleluya. இயேசுக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகனே. 25 ஓட முடியுது. ஆமா, இயேசுக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகனே. ரெகோபோத் தொடங்கி விட்டது. நல்ல கையை தட்டி, ரெகோபோத் தொடங்கி விட்டது. ரெகோபோத் தொடங்கி விட்டது. அடைக்கப்பட்ட எல்லா நன்மைகள் ரெகோபோத் தொடங்கி விட்டது. கர்த்தர் கொடுக்க போகிறார். Yes, today we are going to pray and receive. ரெகோபோத் தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. ஹalleluya, ஹalleluya. நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்களில பல பிரச்சனைகள் வரலாம். ஆமா, உங்களை ஒரு இடத்துல செட்டில் ஆகாதபடிக்கு உங்களை பிரஷரைஸ் பண்ணி கிளம்பு என்று சொல்லுகிற கூட்டத்தார் இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் போதித்து நடத்துவார். 2026 ஒவ்வொரு நாளும் போதித்து அவர் நடத்த you will find your Rehoboth. Amen. You will find your Rehoboth. அந்த ரெகோபோத் வரும் பொழுது என்ன தெரியுமா அவர் சொல்றார், நாம் பலுகி பெருகும்படி கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினார். one address, yes, to settle down. இத நான் பேசும்போது ப்ராஃபட்டிக்கலா பேசுறேன். வீடு வாசல்களை அநேக பேருக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். ஆபீஸ்ல கர்த்தர் ஒரு புதிய ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். ஒரு ப்ரமோஷன் நான் பேசுறேன். ஒரு பெட்டர் டெசிக்னேஷன்ஸ் நாங்க பேசுறோம். ஆமென். ஹalleluya. இன்னும் ஊழியத்துல ஒரு கனத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். கர்த்தர் நீங்க எங்க வேணா இருக்கலாம் பிரதர், உங்களுக்கு விரோதமா வாக்குவாதம் பண்ணிருக்கலாம் தம்பி, ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன்னுடைய ரெகோபோத் இன்று ஆரம்பித்து விட்டது. கரங்களை தட்டி தீர்க்க தரிசனமான வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. என்னுடைய ரெகோபோத்தை நான் இந்த ஆண்டு சுதந்தரிப்பேன். ஆமென். God is going to establish us. கர்த்தர் எங்களை நிலை நிறுத்த தான் போகிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஏசேக்குல நம்ம சக்சஸ்ஃபுல்லா இல்லையே அப்படின்னு பயப்படாதீங்க, அங்க உங்களால பெருக முடியாது. சித்தனால நான் சக்சஸ்ஃபுல்லா இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. இட் இஸ் ஆல் ரைட். அந்த ஃபெயிலியர்ஸ்லாம் நல்லது, அப்பதான் ரெகோபோத்துக்கு வர முடியும்.
அங்கதான் நம்ம அட்ரஸ் பல்ச்சுன்னு தெரியும். அங்கதான் உங்களுடைய ஐடென்டிட்டியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். That is where God is going to settle you down. Amen. அதுதான் establishment. அந்த மகன் இங்கேயும் அங்கேயும் அலைந்து கொண்டிருந்தாரு. ஆண்டவர் அவனுக்கென்று ஒரு அட்ரஸ் கொடுத்து, Rehoboth is your address. இந்த அட்ரஸ் இப்படி வந்து நின்னுச்சு பாருங்க. யாரு வந்து போயா தூரன்னு சொன்னானோ அவங்க கிளம்பி வராங்கயா. கிளம்பி வந்து அவங்க சொன்ன வார்த்தை தாங்க ஆச்சரியமா இருந்துச்சு. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருன்னு சொல்லல, இருக்கிறாராமே. சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிதான் சொல்லணும். இது சொல்ற வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணணும். சோம்பேறிகளுக்கு இந்த இடம் கிடையாது. திரும்ப சொல்லிடுறேன், சோம்பேறிகளுக்கு இந்த வசனம் கிடையாது. ஆமா, ஜெயிக்கணும். சொல்லுங்க, ஜெயிக்கணும். முயற்சி பண்ணணும். முயற்சிக்கு தான் பலன். ஆமா, பிரயாசத்துக்கு தான் பலன். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. இந்த வார்த்தை உங்க காது கேட்டுச்சுன்னா சாட்சி அன்னைக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். ஆமென். இந்த வார்த்தையை கேட்கணும். கர்த்தர் உம்மோடு இருக்கிறாராமே. பக்கத்துல பார்த்து கையை கொடுத்து சொல்லணும். இப்போ கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாராமே. எந்த வாய் கிளம்பு காத்து வரட்டும்னு சொல்லுச்சோ அதே வாய் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லும், ஆமா, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். ஹalleluya. இனி உன்னோடு கூட நான் வாக்குவாதம் செய்ய வரல, உன்னோடு கூட சமாதானம் பேசுவதற்காக நான் வருகிறேன். அந்த blessing visible-ஆ இருந்துச்சு. எஸ், அந்த blessing visible-ஆ இருந்துச்சு. we are speaking that blessing to families. இன்னைக்கு எப்படி ஒரு சாட்சி இருந்துச்சோ, அடுத்த வருஷம் அடைக்கப்பட்ட கற்பங்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக. வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வீடு வாசல் உண்டாவதாக. ஆமென். ஆபீஸ்ல ஒரு உயர்வை கர்த்தர் தருவாராக. ஊழியத்துல நமக்குன்னு ஒரு பங்கு கர்த்தர் கொடுத்து ஸ்தாபிப்பாராக. சத்தமா ஆமென் 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். Thank you Jesus. சத்தமா சொல்லுங்க. Thank you Jesus. சந்தோஷமா ரிசீவ் பண்ணுங்க. Yes. Amen. So the first meaning that God is teaching us for the word establishes, he will settle you down. இது எத்தனை பேர் நம்புறீங்க? He will give you an address. எத்தனை பேர் அதை அக்செப்ட் பண்றீங்க? Amen. எத்தனை பேர் அதை வந்து அறிக்கையிட போறீங்க? இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை எழுதி வச்சுங்க. கர்த்தர் என்னை நிலைநிறுத்துவார். God will settle me down. இதை நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லணும். யார் சொல்லணும்? நான் சொல்லணும். ஆமா, எப்ப சொல்லணும் தெரியுமா? காலையில முகத்தை கழுவுறதுக்கு கண்ணாடி முன்னாடி போய் நிக்கும் போதே சொல்ல, கர்த்தர் என்னை செட்டில் பண்ணுவார். ஆமென். ஆனா இத சொன்னது அவர்தான், செய்ய போறவரும் அவர்தான், செஞ்சு முடிப்பார். ஆமென். முதல் அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டோம். வெரி குட். இரண்டாவது அர்த்தம், ஆமா, எஸ்டாப்லிஷ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இரண்டாவது அர்த்தம். இது எங்க இருந்து அக்கா அண்ணா நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, உண்மையிலே சொல்றேன், dictionaries can give you a lot of meanings, but the Bible is the best dictionary. Amen. Amen. Better இல்ல, deeper meaning அதுல இருந்து தான் வரும். ஒண்ணும் இல்ல, இந்த வசனத்தை, இந்த எஸ்டாப்லிஷ் அப்படிங்கிற வசனத்தை ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ஸ்லயா நாங்க படிக்க ஆரம்பிச்சோம். NLTன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, NIV ஒரு டிரான்ஸ்லேஷன். அதுல இருந்து தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு தர ஆரம்பிச்சாரு. So the first thing is he will settle you down. Number 2, establish அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம், he will secure your position. எங்க செட்டில் பண்றாரோ அந்த இடத்துல செக்யூர் பண்ணுவாரு உங்களுடைய பொசிஷனை. உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிறத பாதுகாப்பார். ஆமென். ஒருவனும் உங்களை அந்த இடத்திலிருந்து பிடுங்குவதில்லை. ஹalleluya. வருவாங்க, பாப்பாங்க, லைட்டா அசைச்சு பாப்பான், ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளை செக்யூர் பண்றது கர்த்தருடைய கரம். ஆமென். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்க கரத்துக்குள்ள என் கரத்தை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான் அர்ப்பணிக்கணும். ஐ வாண்ட் யூ டு செக்யூர் யோர் செல்ஃப். உங்க கரத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களை செக்யூர் பண்ண போகிறார். அவருடைய பிளட் உங்களை கவர் பண்ண போகுது. லார்ட், ஐ கவர் மை ஃபேமிலிஸ். ஒவ்வொரு ஃபேமிலியும் நாங்கள் கவர் பண்ணுற ஆண்டவர், உங்களுடைய ரத்தத்தில் கவர் பண்ணுற ஆண்டவரே. அப்போ God is going to secure us. கர்த்தர் நம்மளை செக்யூர் பண்ண போறார். கர்த்தர் நம்மளை செக்யூர் பண்ண போறார். அப்படியே சோத்திரம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. உங்க குடும்பத்துல உங்க கணவர் பேரை சொல்லுங்க, உங்க மனைவி பேரை சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க பேரை சொல்லுங்க. ஆண்டவரே உங்க ரத்தத்துக்குள்ள என் குடும்பங்களை நான் செக்யூர் பண்றேன். ஊழியங்கள் அநேக பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே, ஊழியங்களை நான் செக்யூர் பண்றேன் ஆண்டவரே. இந்த வருஷம் ஒருவரும் எங்களை சீண்டுவது இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். 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 ஹalleluya. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 12-13வது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம்.
ஆண்டவர் இந்த காரியத்தை இந்த செக்யூரிங் த பொசிஷன் பத்தி சொல்லும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு நினைவுபடுத்தினது தாவீத. ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இதை யார் சொன்னா அப்படின்னா கர்த்தர் சொன்னாரு. யார் மூலமா சொன்னாரு அப்படின்னா தீர்க்கதரிசியாகிய நாத்தான் மூலமாக. பிகாஸ் டேவிட் wanted to build a church for God. ஆண்டவருக்கு என்று ஒரு நிலையான ஸ்தலம். அவருக்கு பாருங்களேன், அவரோட மைண்ட்ல பாருங்களேன், ஆண்டவருடைய பெட்டி இங்கேயும் அங்கேயும் அலையுது, அது டென்ட் கீழே இருக்குது, அதுக்கு ஒரு நிலையான இடம் வேணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாரு. மனுஷனுக்கே அப்படி ஒரு ஆசை இருக்கும்போது கர்த்தர் நமக்கு ஒரு நிலையான ஒரு இடத்தை கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் கொடுப்பார். அவருக்கு எந்த அளவுக்கு நம்மள எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல. He says, மகனே, நீ எனக்கு வீட்டை உண்டாக்கணும்னு நினைச்சேன், ஆனா நான் உனக்கு ஒரு பொசிஷனை வச்சிருக்கேன். I'm going to give you a position. அந்த பொசிஷன் என்னன்னா, உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் பொழுது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாக்கிய உன் சந்ததியை நான் எழும்ப பண்ணி அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணுவாரு? நிலைப்படுத்துவேன். அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, 13. Thank you Jesus. 13 சொல், அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் தாவீதின் சந்ததிக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்போ இன்றைக்கு வார்த்தை உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்க சந்ததிக்கும் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. 1000 தலைமுறைக்கு கிருபையை கொடுக்கிறேன்ட்டு யாத்திராகமம் 20 ஆண்டவர் சொல்றார். இந்த தலைமுறையில இன்னைக்கு சில காரியங்களை தாவீது செய்தது போல நம்ம செய்ய போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இத்தனை தலைமுறையா சொல்லுங்க, எனக்கு அப்புறம் என் தலைமுறை நிலை நிற்கும். அப்ப நிலை நிற்க கூடாதபடி இருக்கிற எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ண போகிறது நீங்க தான். ஆமென். ஆமா, நம்ம மூலமா தான் கர்த்தர் அதை செக்யூர் பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ரிசீவ் பண்ற ஒவ்வொரு blessings-உம் உங்களுக்கு மாத்திரம் இல்ல, he is establishing it for your family. ஆமென். அப்போ ஆண்டவர் நாட்டுறன்னு சொன்னார்ல, அதான் எஸ்டாப்லிஷ்மென்ட். சும்மா கற்பனை பண்ணி பாத்துக்கோங்களேன், ஒரு செடியை கொண்டு வந்து நாட்டிடுறார், கரெக்டா? இப்ப செடி என்ன பண்ணும்? வளருமா? ஆண்டவர் எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டாருன்னா வளர்க்க செய்வார். வளர்ந்தா செடி என்ன பண்ணும்? கனி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? நல்லா வளரும், அப்புறம் பூ பூக்கும், அப்புறம் காய் கொடுக்கும், கனிகளை கொடுக்கும். அப்போ ஒரு மரமே தன் கனியை கொடுத்து அடுத்த ஜெனரேஷனுக்கு உண்டான அடையாளத்தை கொடுக்குதுன்னா, கர்த்தர் உங்களையும் அப்படியே வளர செய்து அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதம், எஸ்டாப்லிஷ்மென்ட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சொன்னல, செட்டில் டவுன் அப்படிங்கிற அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் அது உரியது. ஆமென். ஹல்லேலூயா. He will secure your blessings. He will secure each and every promise that he has given to you. எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும். இந்த வருஷம் எதெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களோ அது கொஞ்சமா கூட இருக்கலாம்ப்பா, அதை செக்யூர் பண்ணுவார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளுடைய பிரயாசம், கர்த்தர் நகரத்தை அவருடைய காவலுக்குள்ள இந்த நகரம், ஆர்க் நகரம் வந்துடுச்சு. ஆமென். உங்க குடும்பம் வந்துருச்சு. ஆமென். God is going to secure your family. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீதுக்கு இது கொடுத்ததுனால இன்றைக்கு வரைக்கும் சொல்றேன், சொல்லுங்க, இன்றைக்கு வரைக்கும், till today, இன்றைக்கு வரைக்கும் தாவீதின் கோத்திரத்துல, the clan of Judahல மாத்திரம் தான் ராஜாக்கள் எழும்புவார்கள். அந்த கிளான்ல எழும்பினவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் யூதாவின் ராஜசிங்கம். ஹல்லேலூயா. அவர் தாவீதின் வேருமானவர். அந்த கோத்திரத்துல அந்த சந்ததியில வளர்ந்தவர்கள் தான் யாரு? சொல்லுங்க, நான் அவர் சந்ததி என்று எத்தனை பேரால் தைரியமா சொல்ல முடியும்? ஆமென், ஆமென். நம்ம ஆண்டவருடைய சந்ததி, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும் என்று சொல்லி சங்கீதம் 22:30 நம்ம வாசிக்கிறபடி நம்ம எல்லாருமே இதே தாவீதின் கோத்திரத்தின் சந்ததியா இருப்பதனால தாவீதுக்கு கர்த்தர் எதை எஸ்டாப்லிஷ் பண்ணாரோ அது நமக்கும் உரியது. ஆமென். நம் சந்ததிக்கும் உரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். ஒன்று, எஸ்டாப்லிஷ் என்றால்
கர்த்தர் God நம்மள will settle down. He will settle you down. He will give you an identity and address. Number ஆமா. 2, He will secure your position. கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிறத உங்களுக்கு மாத்திரம் உங்கள் குடும்பத்தாருக்கும் அதை அவர் பாதுகாப்பார். He will establish by protecting it, securing it. மூன்றாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லி முடிக்கிறோம். Establish அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மூன்றாவது அர்த்தம் He will place you on a sure foundation என்ற அர்த்தம். எல்லாருக்குமே ரொம்ப பெருசா உயர்ந்து போகணும்னு ஆசை. ஒரு விதையே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 2 இடத்துல அது வெடியும், முளைச்சி வருதுன்னா ஒன்று கீழே இன்னொன்று மேலே மேலே. இட் ஹாஸ் டு ஸ்ப்ரவுட் அண்ட் ரூட். வித்தவுட் ரூட்டிங் இட் கேன் நெவர் ஸ்ப்ரவுட் அப் மோர். கொஞ்சம் தான் வர முடியும். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ரொம்ப அழகாக அஸ்திபாரத்தின் மேலே நிற்க வைக்க போகிறார். அப்போ எவ்வளோ உயரணுமோ அவ்வளோ ஆழத்துக்கு அந்த அஸ்திபாரம் இருக்கும். அதுக்கு மேல கர்த்தர் நம்மள நிக்க வைக்க போகிறார். ஆமென். ஆமென். ஷூர் ஃபவுண்டேஷன். ஹalleluya. அப்போ நாட்டிட்டாரு, வளர செஞ்சிட்டாரு, கனி கொடுக்க வச்சிட்டாரு. இப்போ மாம்பழமே வச்சுக்கோங்களேன். நம்ம மாங்காயை எடுத்து கடிச்சு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்குமா, இல்ல மாம்பழமா நல்லா ரைப்பாய் நல்லா பழுத்து ஸ்வீட்டா இருக்கிறத நம்ம சாப்பிடணும்னு ஆசைப்படுவோமா? மாங்காய் சாப்பிட்டோம்னா 2 துண்டு சின்னதா வெட்டி கொடுப்பான். ஆனா மாம்பழத்தை வெட்டினீங்கன்னா எப்படி வெட்டுவோம் தெரியுமா? அந்த கொட்டையை ஒட்டின மாதிரி அப்படியே அப்படியே அடியோட எடுப்பாங்க. நாங்கெல்லாம் வெட்ட மாட்டோம், மொத்தமா சாப்பிடுவீங்க. அப்படிதான் கிருபா முன்னாடி இருந்து சொல்றான், மொத்தமா சாப்பிடுவான்னு சொல்றான். இல்ல சோ நம்ம எப்போ அது ரெடி டு ஈட், ரொம்ப அதை ருசி உள்ளதாக ரொம்ப என்ஜாய் பண்ணி எப்போ நம்ம சாப்பிடுவோம்னா only when the fruit is ripe enough. இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு ஷுவர் ஃபவுண்டேஷன் எதற்காக தராரு தெரியுமா? கண்மலை மேல நம்மளை எதனால உறுதிப்படுத்துகிறார் தெரியுமா? உங்க கால்கள் சறுக்காத படிக்கு கண்மலையின் மேல் அவர் உறுதிப்படுத்துவதற்கு முக்கிய காரணம் நாம் வளர்ச்சிக்கு உரியவர்கள் மாத்திரமல்ல, முதிர்ச்சிக்கு உரியவர்கள். ஆமென். We are here not just for growth but for maturity. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வளர்ந்து இருக்கிறோம், ஆனா முதிர்ச்சி அதிகமா இந்த வருஷம் பெற போகிறோம். ஆமென். எப்போ தெரியுமா முதிர்ச்சி தெரியும்? சில பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த முதிர்ச்சியே தெரியும். போராட்டம் வரும்பொழுது அந்த முதிர்ச்சியே தெரியும். அது வரைக்கும் நம்ம நல்லவங்க தான். எது வரைக்கும் நல்லவங்க? பிரச்சனை வர வரைக்கும், போராட்டம் வர வரைக்கும், ஆமா கஷ்டம் வர வரைக்கும், நெருக்கம் வர வரைக்கும். நெருக்கம் வரும்பொழுது தான் வளர்ச்சியா முதிர்ச்சியா நமக்கே தெரியும். இன்னைக்கு நெருக்கம் வந்திருக்கு சார். இந்த நெருக்கத்தின் மத்தியில நாம் வளர்ந்துருக்கிறோம். 10 வருஷம் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், 30 வருஷம் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில முதிர்ச்சி வெளிப்படணும்னா கிறிஸ்துவின் வெளிப்பாடு நம்மை பார்க்கும் பொழுதே தெரியணும். அப்ப என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் நீங்க எப்படி ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணீங்களோ இந்த வருஷம் நீங்க அதை ஹேண்டில் பண்றது வித்தியாசமா இருக்க போகுது. ஆமா, பிரச்சனையை பார்த்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. இந்த வருஷம் பிரச்சனையை பார்த்து டீல் பண்ண போறீங்க. இது வரைக்கும் அதே பிரச்சனையில அடிச்சு வெடிச்சு பயங்கர டென்ஷன் ஆயிருப்பீங்க. முதிர்ச்சி எப்ப தெரியுமா வரும்? கூலா ஹேண்டில் பண்ண முடியும். பிரச்சனை வருதா? கம் ஆன், வெல்கம், டேக் யுவர் சீட், லெட்ஸ் ஸ்பீக். வாங்க பேசி தீர்த்துக்கலாம். யார்கிட்ட? இப்போ உங்க வீட்டுக்காரன் நினைக்க கூடாது. நான் பிரச்சனையே சொன்னேன். உண்மையிலே சொல்ற, முதிர்ச்சிக்குரியவர்கள் யார் தெரியுமா? ஆவிக்குரியவர்கள். ஆமென். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்திருக்கிறான். எந்த பிரச்சனை வந்தாலும் you will maintain your cool. அது ரெண்டும் சாதாரண விஷயங்க. ஆனா இதுதாங்க ரொம்ப ரொம்ப அவசியம். வார்த்தையில முதிர்ச்சிக்கு நம்ம கர்த்தர் கொண்டு போக போகிறார். ஆமென். இந்த வார்த்தையில இந்த முதிர்ச்சி மட்டும் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா மகிமையை பார்த்துருவோம். ஆமென். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியரின் நிருப பகுதி 4ஆம் அதிகாரம் 11-14 வசனத்தை முதல்ல நம்ம வாசிக்க போகிறோம். 14 எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் இனி குழந்தைகளா இராமல்
10 வருஷம் 15 வருஷம் கிறிஸ்தவனாய் மாத்திரம் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாய் பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல், ஆண்டவர் அதற்கு நேர் எதிர்மறையான ப்ராமிஸ் தான் கொடுத்திருக்கிறார். இனி நீ அலையாமலும். அப்ப ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாருன்னா இனி இப்படி அப்படியே அலைய மாட்டீங்க, இன்னைக்கு இமோஷன்ஸ்க்கு பின்னாடி போக மாட்டீங்க, நிதானிப்பீங்க. பிரச்சனை வரும்பொழுது you will be on sure foundation. நீங்க ஹேண்டில் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். உங்களை கீழே தள்ளுற அளவுக்கு புயல்கள் அடிக்கும். உங்களுடைய வீட்டை கீழே நொறுக்குவதற்கு சூழ்நிலைகள் வரும். ஆனா அது அசைக்கப்படாது, உங்க வீடு அசைக்கப்படாது. ஏன் தெரியுமா? அது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடா இருப்பதனால. ஆமென். இந்த 14வது வசனத்துல ஆண்டவர் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும், இந்த 2 விஷயத்துல நம்ம மெச்சூர் ஆக போகிறோம். எல்லாமே சொல்லாம விசுவாசத்திலும் அவரை அறிகிற அறிவிலும், இந்த 2 விஷயமும் நமக்கு ஷுவர் ஃபவுண்டேஷனாய் மாற போகிறது. அப்படி நம்ம நிற்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் கர்த்தர் நம்மள பூரண புருஷராக்க வல்லவரா இருக்கு. He's going to take us into a mature level. அதனால தான் ஃபவுண்டேஷனை அவர் ரொம்ப ஹார்டன் பண்ண போறார். உங்க கால்கள் சறுக்காது. இனிமே பிரச்சனை வரும்பொழுது ஹேண்டில் பண்ற விதத்தை நீங்க பார்த்து உங்களே நான் தானா இது அப்போ நினைச்சுக்கோங்க. இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த முதிர்ச்சியை கொடுப்பார். அந்த முதிர்ச்சி உங்களை அழகா மாத்தும். சொல்ல போனா கொஞ்சம் பழமாயிடுவீங்க நீங்க. ஜெசிமா சொல்லுச்சுல, பழமா ஞானமா. வயசுல பெருசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஹேண்டில் பண்றது அவங்களுக்கு தெரியும், அவங்க வாழ்க்கையில பார்த்திருப்பாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க அழகா ஹேண்டில் பண்ண போறீங்க. இப்போ கர்த்தர் இந்த ஷோர் ஃபவுண்டேஷன்ல நிக்க வைக்கும் பொழுது பாருங்க, கர்த்தர் உங்களை அந்த மகிமையின் வார்த்தைக்குள்ள உங்களை நிரப்புவார். இந்த வார்த்தை தான் உங்களை கட்டி எழுப்பு. ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. கர்த்தர் நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா அதற்கு அவரை போல் அந்த பரிபூரணம் ஆகிறதற்கு நம்ம விட்டு கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த ஃபவுண்டேஷனுக்குள்ள நீங்க நிக்கணும். அந்த ஃபவுண்டேஷன் யார் தெரியுமா? கிறிஸ்து அஸ்திபாரமா இருக்கிறார். அந்த அஸ்திபாரத்தின் மேலதான் உங்களை கர்த்தர் நிறுத்த வைக்க போகிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என் குடும்பத்தை நிலை நிறுத்த போகிறார், என் பிள்ளைகளை நிலை நிறுத்த போகிறார். இன்னைக்கு சில அற்புதங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், விசேஷித்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நிச்சயம் கர்த்தர் அதை செய்யதான் போகிறார். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஃபவுண்டேஷன் மேல நம்ம நின்னுதான் ஆகணும். ஆமென். பாடலாமா? அலைச்சல்கள் அறிந்தவரே, கண்ணீரை கண்டவரே, துருத்தியில் வைத்தவரே, கண்மலை மேல் நிறுத்துவீரே. அலைச்சல்கள் அறிந்தவரே, கண்ணீரை கண்டவரே, துருத்தியில் வைத்தவரே, கண்மலை மேல் நிறுத்துவீரே. இயேசையா, 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 என் இயேசையா. எல்லா அலைச்சல்களும் முடிவுக்கு வரப்போகுது. கண்ணீர் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. கண்மலை வந்துடுச்சு. ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்துடுச்சு. இயேசையா, எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். இயேசையா, எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். இயேசையா, எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்ய போகிறார். கர்த்தர் நம்மளை கண்மலையின் மேல் நிறுத்த போகிறார். நான் சொல்றேன், கண்மலையின் மேல நிக்கிறதுனால பிரச்சனை வராதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வசனத்தின்படி அது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடுதான். ஆனா அலைகள் வராம இருந்துச்சா? புயல் வராம இருந்துச்சா? மழை வராம இருந்துச்சா? அலை வரும் தலைவா, நம்மள ஒண்ணும் பண்ணாது தலைவா. பண்ணாது. சாதாரண மழை இல்ல, பெரும் மழை. ஆமா, முன்ன விட 2025 விட 26ல பிரச்சனை பெருசாவே வரட்டும். வரும்லாம் சொல்லல, வரட்டும், பாத்துக்கலாம். நீங்க நல்லாவே பாத்துப்பீங்க. எங்க ஐயா உண்மையில அழகா சொன்னார், பழம் மாதிரி ஆயிடுவீங்க நீங்க. You will know how to tackle it. இந்த ஞானமும்
அந்த சமாதானத்தையும் கர்த்தர். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, ஒன்று நடந்துச்சுங்க. உங்கள் கூட ஜீசஸை பிளேஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி பாருங்க, தரிசனமாக பாருங்களேன். உங்கள் பக்கத்துலேயே ஜீசஸை இப்போ உட்கார வைங்களேன், அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் கூட தான் இருக்கிறார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார்னா ஜீசஸ் சிறைச்சாலையில் பக்கத்து சீட்டு யோசேப்புக்குன்னு அர்த்தம். இறையாதே அமைதலா இருக்குன்னா புயல்ல இயேசுவும் இருக்கிறாருன்னு அர்த்தம். சிங்க கபிகள தானியேல் கூட இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் இருந்திருக்கிறார். ஓ, அக்னி ஜுவாலையில யார் நின்று இருக்கிறான்னா அப்போ எல்லா பிரச்சனைக்குள்ளேயும் யார் தான் இருந்திருக்கிறா? அவரை பிளேஸ் பண்ணி நம்ம பார்த்துருங்க. நான் சொல்றேன், எப்படிங்க அவர் உங்களை கைவிட்டுருவாரு? அவர் உங்க அப்பா தானே, நீங்க அவர் புள்ள தானே. என்னங்க ஒருத்தர் கூட சொல்ல மாட்டீங்க? என் அப்பா அவருன்னு சொல்லுங்களேன். அவர் அப்பா அழகா தான் சொல்லுங்களேன். அவர் என் அப்பா. அவர் எப்படி என்னை விட்டுருவாரு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எப்படி என்ன கைவிடுவார்? நான் சொல்ற மாதிரி அழகா சொல்லுங்களேன். என்னை எப்படி அவர் விட்டுருவாரு? அவர் எப்படி என்ன விட்டுருவாரு? அதனாலதான் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை இல்லை, உன்னை என் உள்ளங்கையிலே உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ வாய்க்காதே போகும். அந்த ஆயுதத்துக்கு மேல நிபச்சொல்லை அவர் அவமாக்குவார். ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு சொல்றேன், பெரும் மழை வரலாம். வரும் சொல்லல, நான் வரலாம். பெரு வெள்ளம் வசனத்து அப்படித்தானே இருந்துச்சு. பெருமழை, சாதா மழை இல்லை. இன்னைக்கு உண்மையிலேயே 1ஆம் தேதி மழையை பார்த்தவர்கள் ரொம்ப அபூர்வம். எத்தனை பேர் அப்படி நினைச்சீங்க? எனக்கு தெரிஞ்சு, என் நினைவு தெரிஞ்சு நான் 1ஆம் தேதி மழையை பார்க்கவே இல்லை. சர்ச்சு முடிச்சுட்டு வெளில வந்தா பயங்கர மழை பெஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் ரீல்ல போடுறான், முதல் நாளே வச்சு செய்யுது மழை, இந்த வருஷம் எப்படி இருக்க போதோ தெரியலையே அப்படின்னு ஒரு சென்னைக்காரன் போடுறான். எப்படி ஒன்னா இருக்கட்டும்பா, அவர் கூட இருக்க போறாருப்பா. ஆமா, அதான் மழையா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், புயலா இருக்கட்டும், தெய்வம் கூட நிக்கிறாரு. அதை விட என்னையா? சோ பெருமழை சொரியலாம், பெரு வெள்ளம் வரலாம், காற்று அடிக்கலாம், உங்க வீட்டின் மேல மோதலாம். ஆனாலும் அந்த வீடு விழாது. எப்போ தெரியுமா? அவர் கண்மலையா இருந்து நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது உங்களுடைய வீடு விழாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிலைத்திருக்க பண்ணுவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவர் என்னை நிலைத்திருக்க பண்ணுவார். அவர் என்னை ஸ்தாபிப்பார். அவர் என்னை ஸ்தாபிப்பார். He will settle me down. He will settle me down. He will secure my position. He will secure my position. He will be my sure foundation. He will be your sure foundation. இன்றைக்கு பேசின வார்த்தைகள் மொத்தமா உங்க வாழ்க்கையில கிரியை செய்யலனா கூட ஒத்த வார்த்தை போதும். ஆமென். ஒத்த வார்த்தை போதும் உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு. இன்றைக்கு ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்பொழுது இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரட்டும். அவர் என்னை நிலை நிறுத்துவார். அவர் என்னை நிலை நிறுத்துவார். அது மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் என்னை நிலை நிறுத்துவார். அவர் என்னை நிலை நிறுத்துவார். அவர் என்னை நிலை நிறுத்துவார். எஸ்டாப்லிஷ் பண்ணுவார். அவர் என்னை எஸ்டாப்லிஷ் பண்ணுவார். சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே. நம்ம அப்படியே எழும்பி நிக்கலாமா? இன்னைக்கு சில யுத்தங்களை போராடி கொண்டு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். பர்டிகுலரா குழந்தைக்காக காத்திருக்கிறவங்க கப்பிள்ஸ், தயவு செய்து முன்னாடி வாங்க. ஐ வாண்ட் டு பிளஸ் யூ. நம்ம குழந்தைக்காக 5 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் யாரா இருந்தாலும் முன்னாடி வந்துருங்க. ஓ, கர்த்தர் உங்களை எஸ்டாப்லிஷ் பண்றேன்னு சொல்லியிருக்கிறார். எஸ், கம் ஃபார்வர்ட் வாங்க, முன்னாடி வந்துருங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஓ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும் இன்னைக்கு. Thank you. வந்துருங்க. கம் முன்னாடி ஓடி வந்துருங்க. பிள்ளைக்காக காத்திருக்கிற கப்பிள்ஸ் முன்னாடி வந்துருங்க. கம் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு இவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். வந்துருங்க. கம் ஓடி வாங்க. முன்னாடி வாங்க, முன்னாடி வந்துருங்க. கர்த்தர் உங்களை செக்யூர் பண்ண போகிறார். வந்துருங்க. தேங்க்யூ. என் தேவனால கூடாதது ஒன்றுமில்லை. இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தருவார். இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். முன்னாடி வந்துருங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க come forward. Thank you. கர்த்தரால கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில அற்புதங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்த வருஷம் இங்க முன்னாடி நிக்கிறவங்க, ஓ ஹல்லேலூயா, அடுத்த வருஷம் இங்க முன்னாடி நிக்கிறவங்க, thank you. ஓ, நம்ம இந்த 1ஆம் தேதி இந்த அர்ப்பணிப்பை செய்ய போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. thank you father. முன்னாடி வந்துருங்கப்பா, thank you. என் தேவனால கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கரங்களை உயர்த்துங்களேன். கர்த்தாவே, என் பிள்ளைகளை நினைத்தருளுவீராக. ஒரு அற்புதம் உண்டாகட்டும்.
கர்த்தர் நிச்சயமா சொல்லியிருக்கார், நான் உங்களை ஸ்தாபிப்பேன். I will establish you. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண போறோம். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண போறோம். Thank you அப்பா. ஒரு அற்புதம். பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை சீர்படுத்துவார், அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவது. ஓ, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. தலைமுறையின் ஆசீர்வாதங்களை இந்த குடும்பங்களுக்கு நாங்க பேசுகிறோம், அற்புதங்களை நாங்க பேசுகிறோம். ஓ, இது அற்புதமான நேரம். யாரும் 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 மௌனமா இருக்க வேண்டாம், சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது ரொம்ப முக்கியமான நேரம். இன்னைக்கு எல்லாரையும் ஆசீர்வதிக்க போகிறோம். ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. உங்க வல்லமை அப்பா குடும்பங்களை தொடரட்டும், குடும்பங்களை தொடரட்டும். அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதா இப்பொழுது உருவாக்குகிற வார்த்தையின் வல்லமை, உருவாக்குகிற வார்த்தையின் வல்லமை ஆண்டவரே. என் பிள்ளைகளை தொடட்ட ஆண்டவரே, குடும்பங்களை தொடட்ட ஆண்டவரே, கப்பிள்ஸா வந்திருக்கிறவங்களை தொடட்ட ஆண்டவரே. இப்பொழுது தொடுவீராக, 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 தொடுவீராக. எல்லாரும் சோத்திரிங்க, யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். உங்க குடும்பத்துல எப்படி நீங்க ஜெபிப்பீங்களோ அப்படி சோத்திரம் பண்ணி ஜெபிங்க. ஓ சகோதரிகள், உங்க கர்ப்ப பையில கரங்களை வைத்து, உங்க வயிற்றுல கரங்களை வைத்து, அப்பா இது என் கரம் இல்ல, உங்க கரம் சொல்லுங்க. உங்க கரம், உங்க கரம், உங்க கரம் பிள்ளைகளை தொடுது. உங்க கரம் பிள்ளைகளை தொடுது, உங்க கரம் பிள்ளைகளை தொடுது. ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் இன்னைக்கு நடக்கட்ட ஆண்டவரே. விரோதமா இருக்கிற எல்லா தடைகள் விலகுவதாக, எப்பத்தா திறக்கப்படுவதா, எப்பத்தா திறக்கப்படுவதா, எப்பத்தா திறக்கப்படுவதா. ஓ சோத்திரம், 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 சோத்திரம். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி முன்னாடி வந்து நிக்கிற இந்த கப்பிள்ஸ்க்காக, இன்னும் இங்க வர முடியாம இருக்கிற கப்பிள்ஸ்க்காக நாங்க ஜெபிக்கிறப்பா, மனதார நாங்க ஜெபிக்கிறப்பா. ஒன் மிராக்கிள் லார்ட், ஒரு அற்புத ஆண்டவரே அப்பா, ஒரு அற்புத அப்பா, ஒரு அற்புத ஆண்டவரே, ஒரு அற்புத ஆண்டவரே, ஒரு அற்புத ஆண்டவரே. எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. ஒன் மிராக்கிள். தற்செயலாக யாரும் வரல. இந்த வருஷம் அந்த நிறைவை நானும் ஜெசிமாவும் பலிபீடத்துல நின்று இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஒருமனப்பட்டு ஒரே குடும்பமா ஒரே ஒரு ஆசை, இந்த பிள்ளைகள் நிறைவை பெற்றுக்கொள்வார்களாக, அற்புதத்தை சுதந்தரிப்பார்களாக, மகிமை ரிசீவ் பண்ணுவாங்களாக. கரங்களை நல்லா தட்டி சோத்திரம் பண்ணி பிளஸ் பண்ணுங்க இந்த பிள்ளைங்களை. நாங்க ஆசீர்வதிக்கிறப்பா, நாங்க ஒருமனப்படுகிறப்பா, நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்க நிலைநிறுத்தப்படுவோம். எங்க பிள்ளைங்க நிலைநிறுத்தப்படுவார்கள் இயேசுவின் நாமத்துல. இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடுகிறதுக்காக சோத்திரம். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. கரங்களை தட்டி நன்றி சொல்லிட்டே இரு. நன்மைகள் வாழ்வில் நிகழ செய்வார், தலைமுறைகளை காண செய்து நலமும் அமைதியும் பெருக செய்வார். ஆண்டவரே, தலைமுறைகளை காண செய்ய போறீங்க அப்பா. அந்த பிள்ளைகளை தலைமுறைகளை காண செய்ய போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2025 இயேசுப்பா கொடுத்த அந்த சாட்சி இன்றைக்கு முதல் நாள்ல கேள்விப்பட்டோம். ஆமென். 2026ல இந்த பிள்ளைங்க வந்து சாட்சி சொல்ல போறதுக்காக சோத்திரம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி, நன்றி. ஓ, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கர்த்தர் உன்னை நிலைநிறுத்துவாராக. எல்லா கடன்கள் முடியட்டும், எல்லா தரித்திரத்தின் கட்டுகள் நீங்கட்டும். இப்போதே கரங்களை தட்டி எல்லா கடன்கள் முடியட்டும். அப்பா, எங்க குடும்பங்கள்ல கடன் இருப்பதில்லை, தரித்திரங்கள் இருப்பதில்லை, அவமானங்கள் இருப்பதில்லை, திருமண தடைகள் எல்லாம் உடையட்டும். அப்பா, இந்த வருஷம் ஏற்ற துணையை பிள்ளைகளுக்கு தருவீராக. ஆமென். சத்தமா சொல்லுங்க. மனதார நாங்க வாழ்த்துகிறோம். ஏற்ற துணையை கர்த்தர் தருவீராக. அப்பா, அற்புதத்தை செய்வீராக. வீடு வாசலுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு, நிலம் இல்லாதவர்களுக்கு இந்த வருஷம் கர்த்தர் நிலை நாட்டுவேன் என்று சொன்னீரே. உங்க நாமத்துல ஒரு பிள்ளைகளை யார் குடும்பத்துல வீடு இல்லாம, சுதந்திரம் இல்லாம இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்துல நாங்கள் வாழ்த்துகிறோம். நன்மையை சுதந்திரிப்பார்களாக. பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக சமாதானத்தை பேசுகிறோம். ஓ, ரெஸ்டரேஷன் உண்டாகட்டும். We restore peace. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானத்தை பேசுகிறோம்.
வியாபாரம் செய்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். வியாபாரம் செய்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, வியாபாரம் செய்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த வியாபாரத்தில் ஒரு நிறைவை பேசுகிறேன் அப்பா. அந்த வியாபாரத்தில் பலன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. ஓ, வேலை செய்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வேலை ஸ்தலத்தில் ஒரு உயர்வை பேசுகிறேன் அப்பா. அந்த உயர்வை பேசுகிறேன். ஒருவரும் ஆண்டவர்கள் அசைப்பது இல்லை அப்பா. எல்லாருக்கும் ஒரு உயர்வு உண்டாகட்டும். ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த எல்லைகளில் ஊழியங்கள் செழிக்கட்டும், ஊழியங்கள் பெருகட்டும். தேங்க்யூ. வியாதியோடு கூட போராடி கொண்டு இருக்கிறவங்க, சமாதானம் இல்லாம போராடி கொண்டு இருக்கிறவங்க சரீரத்தில் கை வைத்துக் கொள்ளுங்க அப்பா. என் கரம் இல்லை, உங்க கரம் என் ஜனங்களை தொடட்டும். எல்லாரும் உங்க வலது கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த வருஷம் கர்த்தர் என்னை நிலை நிறுத்துவார். இந்த வருஷம் என் குடும்பங்களை கர்த்தர் நிலை நிறுத்துவார். என் பிள்ளைகளை நிலை நிறுத்துவார். அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க பார்க்கலாம். கர்த்தர் எங்களை நிலை நிறுத்துவார். கர்த்தர் எங்களை நிலை நிறுத்துவார். ஒரு 3 முறை சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் எங்களை நிலை நிறுத்துவார். கர்த்தர் எங்களை ஸ்தாபிப்பார். கர்த்தர் எங்களை ஸ்தாபிப்பார். God will establish me. சொல்லுங்க. God will establish me. 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 கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நிலை நிறுத்துவார். ஒன்ஸ் பாடிடலாமா? என்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை